நாளிதழில் வந்திருக்கக்கூடிய தலையங்கள் இந்த பகுதியில் பார்க்கலாம். அந்த வரிசையில் தினமணியில் கவலைப்பட்டாக வேண்டும் அப்படின்னு விவசாய சாகுபடிக்கான அந்த நிலப்பரப்பு குறைந்து வருவது, வேளாண் துறையில் ஈடுபடக்கூடிய அந்த எண்ணிக்கை குறைந்து வருவது பற்றி எழுதியிருக்கிறாங்க. அது ஒரு சில புள்ளி விவரங்களும் இருக்குது. கொஞ்சம் அதிர்ச்சிகரக்கூடிய புள்ளி விவரங்களாக இருந்தாலும் ஏற்கனவே விவாதிக்கப்பட்ட செய்திகள் ஒரு செய்தியாகவே இந்த தலையங்கம் இருக்குது. தினத்தந்தியில் உரிமை பறிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு கச்சத்தீவு பகுதியில் மீன்பிடிக்க இந்திய மீனவர்களுக்கு உரிமை இல்லைன்னு உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு சொல்லியிருக்கிற விவரங்களை உள்ளடக்கி அதனுடைய வரலாறு மற்ற விஷயங்களை சொல்லி இப்படி ஒரு தலையங்கம் இங்கே எழுதப்பட்டிருக்கு. இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழில் தெலுங்கானா உருவாக்கம் பற்றிய ஒரு தலையங்கம், அதாவது ஆந்திர மக்களுடன் விளையாடியது போதும், தெலுங்கானா மாநிலத்தை உருவாக்க மத்திய அரசு உறுதியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் அப்படின்னு இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழ் ஒரு தலையங்கம் எழுதியிருக்காங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழில் இங்கிலாந்து நாடாளுமன்ற கட்டிடங்களின் சில பகுதிகளை வாடகைக்கு விடுவதை நாட்டு அரசு சிந்தித்து வருவதாக செய்திகள் வெளியாகியிருக்கு. அதில் கிடைக்கும் வருமானத்தை நாடாளுமன்ற கட்டிடங்களை சீரமைக்கும் பணிக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு ஒரு யோசனை சொல்லப்பட்டிருக்கு. அதுபோன்று இந்தியாவிலும் செய்யலாம், பொழுதுபோக்கு நிறுவனங்களுக்கு வாடகை விட்டால் பொருத்தமாக இருக்கும் டைம்ஸ் ஆஃப் இந்தியா சில அந்த தலையங்கத்தில் எழுதியிருக்காங்க. டெக்கன் கிரானிக்கல் நாளிதழில் மேற்கு வங்கத்தில் நடந்தக்கூடிய இந்த பாலியல் வன்கொடுமை பற்றி ஒரு இது எழுதப்பட்டிருக்கு. பிறப்பிலிருந்தே பெண்களுக்கு சமத்துவத்தை மறுத்து அவர்களை பல்வேறு வன்முறைகளுக்கு ஆளாக்குகிற சமூகமாக இருக்கிறது. பெண்களுக்கு உண்மையான சமத்துவத்தை கொடுக்கும் நாடாக இந்தியா எப்போது மாறும் என்று தெரியவில்லை அப்படின்னு இந்த தலையங்கத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஹிந்து ஆங்கில நாளிதழில் மேற்கு வங்கத்தில் நடந்த ஒரு இந்த கப் பஞ்சாயத்துன்னு சொல்லக்கூடிய இந்த கட்ட பஞ்சாயத்து, ஒரு கொடூரமான தீர்ப்பின்படி ஒரு பெண்ணை 12 கிராமத்து இளைஞர்கள் பாலியல் வன்கொடுமை செய்திருப்பது வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சின்னு ஒரு தலையங்கம் எழுதப்பட்டிருக்கு. நமது கிராமப்புறங்களில் இன்னும் கற்கால சமூக எண்ணங்கள் நிலவுகின்றன. இது போன்ற கிராம கட்ட பஞ்சாயத்தில் ஒழிக்க 2011ஆம் ஆண்டிலே உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவை வழங்கியிருக்கிறது. ஆனால் இது போன்ற கொடுமைகள் இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு எழுதியிருக்காங்க. இந்த தலைப்பெடுத்து விவாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் என்ன ஒரு பொதுவான சமூக முரண்பாடு இருக்குது அப்படின்னா, கிராம அளவில் உள்ளாட்சி அமைப்புகளை பலப்படுத்த வேண்டும், முடிவுகள் என்பது அங்கிருந்து தொடங்கி மேல்மட்டத்துக்கு வர வேண்டும்லாம் தொடர்ந்து ஜனநாயகத்தை பேசக்கூடியவர்கள் வலியுறுத்துகிறாங்க. ஆனால் இது ஏதோ ஒரு கட்டத்தில் போய் இந்த லெவலில் முடியும் போது இந்த இந்த முடிவு எதனால் ஏற்படுது? இது காந்தி நேரு காலத்திலேயே இந்த ஒரு ஆர்குமெண்ட் அவங்க 2 பேருக்கு நடுவில் இருந்தது. காந்தி கிராம பஞ்சாயத்துகள் தான் எல்லாவற்றையும் செய்யணுங்கிறப்ப நேரு அதை கடுமையாக மறுத்து எழுதினார். கிராமங்கள்லாம் ஜாதி மத வெறுப்புகள் நிறைந்த ஒரு சமூகம். அங்கே இந்த மாடர்னிட்டி, நம்ம நவீன சமுதாயத்துடைய அடிப்படை கூறுகளான அந்த சமத்துவம், இந்த மாதிரியான நாகரிக விஷயங்கள் எல்லாமே அங்கே இல்லை அப்படிங்கிற மாதிரி எழுதி அவங்க 2 பேரும் அதை பற்றி ஒரு பெரிய விவாதம் பண்ணாங்க. அதே தான் நம்ம இப்பயும் பார்க்குறோம். உண்மையில் கிராமங்களுக்கு நிறைய ஒரு டெமோக்ராட்டிக் வேல்யூஸ் கொடுத்து அவர்களே தங்களுக்கு தேவையானவற்றை முடிவு செய்து கொள்வது தான் நாளடைவில் சரியானதாக இருக்க முடியும். ஆனால் அது வெறும் ஒரு அதிகாரத்தை மட்டும் கொடுக்கறதுனால மட்டும் போதாது. அதோட கூட சேர்ந்து தொடர்ந்து ஒரு வலிமையான ஒரு கருத்துக்கள் அங்கே போய் சரியான நவீன கருத்துக்கள் அங்கே போய் சேரக்கூடிய மாதிரியாக ஏதோ செய்யணும். இப்போ நடந்திருக்கிறது இந்த மேற்கு வங்கத்தில் இந்த கிராமத்தில் நடந்திருக்கிறது ஒரு மிக கொடூரமான காட்டுமிராண்டித்தனமான ஒரு செயல்ங்கிறதுல ஒரு மாற்றுக்கருத்தே இருக்க முடியாது. ஆனால் இதை மட்டுமே நீங்கள் வைத்துக்கொண்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமத்திலையும் இது மாதிரி தான் நடக்குது, வெவ்வேறு விதத்தில் ஏதோ அங்கே சிக்கல்கள் இருக்கலாம், பட் உள்ளதுலேயே மோசமான ஒன்றை எடுத்து இதுதான் கிராமங்கள், இந்திய கிராமங்கள், அதனால இவங்களை கம்பால தான் அடிச்சது, இவங்களுக்கு சொல்லதை செய்யி அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணணுங்கிறது நியாயம் இல்லை. இந்த இடங்களை நம்ம எப்படி மாற்றுறது அப்படிங்கிறதாக்காக அவ்வளவு தூரம் போகிறதுங்கிறத தாண்டி இன்றைக்கு இது போன்ற ஒரு நடைமுறைனா தமிழகம் போன்ற பகுதிகளில் சாதிய கொடுமைகள், ஒரு தாழ்த்தப்பட்டவர் தலைமை பொறுப்புக்கு வந்தாலும் வழங்குவதில்லைங்கிற இது போன்ற நடைமுறை இருந்துகிட்டே இருக்குது. அப்போ இந்த டிவைடும் இந்த விதமான ஒரு பாரபட்சமான அணுகுமுறையும் எதனால் ஏற்படுது? இல்லை, இதை நம்ம இந்த பிரச்சனையை நம்மளுடைய அடித்தளத்தில் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய கிராமப்புற பஞ்சாயத்துக்கும் நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் படி அமைஞ்ச எலெக்டட் பாடிஸ்க்கு இடையில் ரொம்ப வித்தியாசம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒரு நாட்டில் ஒரு கான்ஸ்டியூஷன் படி ஒரு சட்ட அமைப்பு இருக்குதுன்னு சொன்னால் அதுதான் ஒரு கிராம பஞ்சாயத்து அமைப்புலையும் செயல்பட முடியும். ஆனால் இங்கே இருக்கிறதுங்கிறது நம்மளுடைய கான்ஸ்டியூஷனுக்கு எதிரான மாறான ஒரு இரட்டை ஒரு அதிகார முறை இங்கே செயல்படுது. நம்ம அரசியல் சட்டம் தனிமனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய உரிமைகள் அது சார்ந்த விஷயங்கள்ங்கிறது தனியாக இருக்குது. ஆனால் கிராம பஞ்சாயத்துகள் பெரும்பாலும் ஜாதி அடிப்படையில் செயல்படுது அல்லது ஒரு பழைய கலாச்சார மதிப்பீடுகள் அடிப்படையில் செயல்படுது. அவங்களுக்கு போலீஸை பற்றியோ கான்ஸ்டியூஷனை பற்றியோ அடிப்படை மனித உரிமைகளை பற்றியோ எந்த கவலையும் இல்லை. முழுக்க ஆண்களாலும் ஜாதிய மேலாதிக்கவாதிகளாலும் இந்த பஞ்சாயத்துகள் நடத்தப்படுது. இதையும் நம்ம லோக்கல் பாடி இதே அமைப்புகளையும் நம்ம ஒன்றா சேர்த்து பார்க்கக்கூடாது. அப்படி இருக்கப்போ இந்தியாவில் பல இடங்களில் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பொண்ணு இந்த மாதிரி ஒரு வேறு ஜாதி பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்படிங்கிறதுக்காக அந்த ஊருக்காரங்க அவளை ரேப் பண்ணும்படியாக உத்தரவு போடுறாங்க. அது எல்லாரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. இது பல இடங்களில் வெவ்வேறு விதமாக நடந்திருக்கு.
வச்சு அடிக்கிறது, செருப்பால் அடிக்கிறது, மலத்தை கரைத்து ஊற்றுவது, இதெல்லாம் தமிழ்நாட்டிலே கூட நடந்திருக்கு. பஞ்சாயத்தில் வந்துட்டு நிர்வாணப்படுத்துவது, மரத்தில் கட்டி வைக்கிறது, இப்படியாக இது வந்து நார்த் இந்தியாவில் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப அந்தளவுக்கு கொடூரங்கள் நடக்குதா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் பொதுவாக பெண்களின் மீது கலாச்சார ஒடுக்குமுறைகளை அல்லது ஜாதி ரீதியான வித்தியாசங்களை எக்ஸிக்யூட் பண்ணுறதுல நம்ம இந்த கிராமப்புற பஞ்சாயத்துகளுக்கு, ஜாதிய பஞ்சாயத்துகளுக்கு ஒரு பெரிய ரோல் இருக்குது. இந்த பஞ்சாயத்துகளை, அதாவது இதை வந்து உண்மையிலேயே தெளிவாக சொன்னோம்னா இது ஒரு கட்டை பஞ்சாயத்து, இல்லீகல். ஏன்னா இன்னும் சொல்ல போனால் ஆன்டி டெமோக்ராட்டிக், ஆன்டி சோஷியல்னு நான் சொல்லுவேன் வந்துட்டு. அப்படி இருக்கப்போ இவங்க எந்த அடிப்படையிலெல்லாம் ஒரு பொதுவான சட்டத்திற்கும் கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக இவங்க செயல்படுறாங்களோ இவங்களை இம்மீடியட்டாக அரெஸ்ட் பண்ணுறது மட்டுமல்ல, இந்த பஞ்சாயத்துக்கு கொடுக்குற தீர்ப்புகள் வந்து இல்லீகல்ங்கிற விஷயத்தை வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். இல்லை, இது லோக்கல் பாடிஸ்க்கும் இது போன்ற பஞ்சாயத்துகளுக்கும் கனெக்டிவிட்டி இல்லை அப்படின்னு சொன்னாலும், இது போன்ற ஒரு பஞ்சாயத்து அந்த ஊருக்குள்ள ஒரு சின்ன ஒரு சிற்றூர் அதுக்குள்ளே எடுக்கிறாங்கன்னா நிச்சயம் அந்த பஞ்சாயத்துக்குள்ள இருக்கிறவங்க ஒரு லோக்கல் பாடி எலெக்டட் பிரசிடெண்ட்டாக தான் இருக்கிறாங்க. பல உதாரணங்கள் நம்மளால் அதுக்கு வந்து சொல்ல முடியும். தமிழகத்தில் பல்வேறு தருமபுரி போன்ற பகுதிகளில் நடந்த இது போன்ற பிரச்சனைகளை பார்க்கும்போது அந்த எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவும் அந்த பஞ்சாயத்தில் ஒரு நபராக தான் இருக்கார். அப்போ அவர் அதுக்கான அதிகாரத்தை பயன்படுத்த முடியாமல் இருக்கிறாரா, இல்லை அந்த சூழல் அப்படித்தான் அவர் உருவாக்கி? நமக்கு இந்த அடிப்படை சூழல் சரியாக இல்லாத காரணத்தினால இந்த ஜாதி பஞ்சாயத்துகள் அங்கே இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டம் வழியாக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகள்லையும் அதிக அதிகாரம் செலுத்தக்கூடியவர்களாக பல இடங்களில் நம்ம இருக்கிறத பார்க்குறோம். ஆனாலும் அந்த இடங்களில் வந்து இந்த கான்ஸ்டிடியூஷனல் அமைப்பு இருக்கிறதுனால ஒரு பெண் தான் பஞ்சாயத்து தலைவராக இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு அமைப்பு வர்றப்ப நாளடைவில் அதில் மாற்றங்கள் காண சாத்தியக்கூறுகளாவது இருக்குது. ஆனால் இந்த காப் பஞ்சாயத்து, இந்த கட்ட பஞ்சாயத்தில் மாற்றங்கள் வருவதற்கான சாத்தியமே கிடையாது. நம்ம ஒரு உள்ளாட்சி அமைப்பு வந்து இன்றைக்கு ரொம்ப அற்புதமான டெமோக்ராட்டிக்கான ஒரு செட்டப்பாக இருக்கான்னா இல்லைனாலும் அதற்கான அந்த ஐடியல் அங்கே இருக்கு இல்லையா, அதுவே வந்து அதை வரவேற்க வேண்டியது. இந்த ரெண்டுத்தையும் பிரித்து பார்க்கணும். இந்த கட்ட பஞ்சாயத்துகளை வந்து தடுக்கணும். இது உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கு. ஆனால் இது வந்து இதே நம்ம இந்த எடிட்டோரியல்லையே, ஹிந்து எடிட்டோரியல்லையே சொன்ன மாதிரி இது கடைசியாக இது மக்களுடைய கல்வியை மாற்றி அவர்களுடைய அவங்களுக்கான சரியான வேல்யூ சிஸ்டத்தை கொண்டு போய் அதன் மூலமாக மட்டும்தான் மாற்ற முடியுமே தவிர சும்மா போலீஸாலலாம் இதை செய்ய முடியாது. கோர்ட் சொல்லிருச்சுங்கிறதுனால அங்கே போய் அவங்கள ஒன்றுமே பண்ண முடியாது. போலீஸ்க்கு அப்பாற்பட்டு பார்க்கும்போது முக்கியமாக வந்து அவர் பதில் சொன்ன மாதிரி போலீஸ் இதை ஏன் செய்ய முடியாதுன்னா, தேர்தல் அரசியலுக்காக இந்த ஜாதி ரீதியான அமைப்புகளை வந்துட்டு எல்லா அரசியல் கட்சிகளுமே சார்ந்திருக்காங்க. அதனால இவங்க மேலே கையை வச்சோம்னா நம்முடைய ஓட் பேங்க் பாதிக்கப்படுங்கிறதுனால பெரும்பாலும் இவங்க மேலோட்டமாக பேசினா கூட இதை சுப்ரீம் கோர்ட் சொன்ன இந்த விஷயத்தை அமுல்படுத்துறதுக்கு இவங்க யாருமே ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா லோக்கல் பாடியிலேருந்து ஆரம்பித்து ஒரு எம்எல்ஏ எம்பி எலெக்ஷன் வரைக்கும் இந்த ஜாதி பஞ்சாயத்துகளுக்கு ஒரு பெரிய ரோல் இருக்குது வந்து. அதனால இந்த எலக்ட்ரல் சிஸ்டம் இருக்க வரைக்கும் இந்த காப் பஞ்சாயத்தும் ஏதோ ஒரு விதத்தில் எக்ஸிஸ்ட் ஆகிறத வந்து நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது வந்துட்டு. அது வந்து நம்ம வெளிப்படையாக தெரிஞ்ச ஒரு உண்மை. கிராமங்களை கூட செல்ஃபோன் சென்று சேர்ந்து விட்டது, தொழில்நுட்ப வளர்ச்சி வந்துச்சுன்னு ஒரு பக்கம் கிளைம் பண்ணுறோம். செல்ஃபோன் சென்று சேர்ந்த இடங்களில் கூட இன்றைக்கும் ஜாதிய ஒடுக்கங்களும் தீண்டாமலும் நீடித்துட்டு இருக்கின்றது ஒரு பெரிய முரண்பாடாகவே இந்த தேசத்தில் இருக்குது. இந்த தலைப்பு ஒரு விவாதத்தை இந்த இடத்தில் நிறைவு செய்வோம். இடைவேளைக்கு வேறு ஒரு தலைப்பு விரிவாக பேசலாம்.